மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்ல. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க, நாம வழங்குகிற மகளிர் உரிமை தொகையை யாராலும் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்படி அவங்க நினைச்சால அவங்க வீட்டு பெண்களை அவங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சுடுவாங்க. அதனாலதான் இப்ப அதிகப்படுத்தி அறிவிக்கிறாங்க. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை யாராவது கை வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த குழந்தைகளை பட்டினி போட்டா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான விடியல் பயண திட்டத்தை அவங்களால மாத்த முடியுமா? முடியாது. இன்னும் இருக்கு. உயர்கல்விக்கு உறுதுணையா இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதையெல்லாம் தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியுமா? முடியாது. அது மட்டுமல்ல, முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம், வீடு தேடி மருத்துவம் தரக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இதையெல்லாம் தொடர மாட்டோம் எந்த கட்சியாவது வாய் திறக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. இப்படி எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுக்கறத இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான்.